இப்போ வான்வழியில இவ்வளோ நாளா தாக்கிட்டு இருந்தாங்க ஈரான. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தரை வழியா தாக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காலேருந்து கிளம்பி ஒரு மிகப்பெரிய ட்ரோப்ஸ் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000லேருந்து 15,000 அமெரிக்க வீரர்களை அங்கே ஈரானில் இறக்க போகிறத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதில் அமெரிக்காவோட அசால்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா F-35 B-2 பூமர்ஸ் ட்ரோன்ஸ், ஸ்டீல்த் ஃப்ளைட், அப்புறம் 850 ட்ராகர்ஸ் மிசைல்ஸ், டாப் மோஸ்ட் அந்த யூஎஸ்கிட்ட இருக்கிற டாப் மோஸ்ட் என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ண போகிறத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த அளவுக்கு எந்த நாட்டிலையும் குறிப்பிட்ட இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஸோ இது என்ன ஆக போகுது, இது பெரிய விஷயங்களை தான் க்ரியேட் பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஈரான் ரொம்ப சின்ன கண்ட்ரிலாம் இல்லைங்க. ஈரான் உலகத்திலே ஒரு 17 18வது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு. அதுவும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட டெசர்ட், ஏகப்பட்ட மலைகள், ஏகப்பட்ட கரடுமுரடான பாதைகள், அது எல்லாமே ஈரானோட மக்களுக்கும் ஈரானோட லோக்கல் ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அமெரிக்க வீரர்கள் அங்கே போகிறது அவங்க தன்னைத்தானே பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட்டு அமெரிக்காவோட இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்க் ஐலாண்டு. அந்த கார்க் ஐலாண்டை முற்றுகையிட்டு அதுக்குள்ளே அமெரிக்க வீரர்களை இறக்கி அந்த கார்க் ஐலாண்டை மொத்தமும் காலி பண்ணிட்டோம்னா அமெரிக்காவுக்கு நம்ம அடி கொடுக்கலாம், அமெரிக்காவை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சரி வராது. கார்க் ஜோனுங்கிறது அந்த கார்க் ஐலாண்டுங்கிறது ஒரு கில் ஜோன் மாதிரி. அங்கே உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது தெரியாமல் அமெரிக்கா போகிறாங்க. இது தவறான ஒரு முடிவாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட மோதல் கண்டிப்பாக அடுத்த சில வாரங்களுக்கு நம்ம பார்க்க முடியுங்கிறது மட்டும் உறுதி. இதனால் பாதிப்பு யாருக்குன்னா அவங்களுக்கு கிடையாது, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. பல நாடுகள் லாக்டவுன் போட்டாங்க, இன்னும் சில நாடுகள் லாக்டவுன் போட போகிறாங்க. இது எங்கே முடிய போகுது, பெரிய விஷயமா கண்டிப்பாக முடிய போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து